நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. எப்போ அடுத்தவனுக்கு பசிக்குமேன்னு நினைச்சு சாப்பாடு போடுறியோ அப்போ உனக்கு சாப்பாடு இறைவன் போடுகிறான். மறக்காதீங்க. இந்த பூலாங்குறிச்சிக்கு பக்கத்துல வேலங்குடின்னு ஒரு ஊர் இருக்கா, ஒரு சின்ன ஊர். அந்த வேலங்குடியில ஒரு கல்வெட்டு, நாட்டுக்கோட்டை நகரத்தார் என்ன செய்யலாம்னு ஒரு கல்வெட்டு இருந்துச்சு, காப்பி எடுத்திருக்காங்க. அந்த கல்வெட்டுல என்ன தெரியுமா இருக்கு? சம்பளத்துக்கு போகக்கூடாது ரூல். அந்த காலம் வேற எந்த நகரத்தார் சங்கத்திலையும் ஒரு பக்கம் கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு பக்கம் போயிட்டு வாரதுக்கு ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒரே இடம் இதுதான். ஏன்? ரெண்டும் ஒண்ணுதான்டா. இறப்பு பிறப்பு இரண்டும் ஒன்றுதான். காசிக்கு என்ன பேரு? மகா மயானம்னு பேரு. மயானத்துக்கு மயானம். வேற எந்த நகரத்தார் சங்கத்திலையும் இந்த மாதிரி அமைப்பு கிடையாது. இந்த வாசல்ல நுழைஞ்சா வாழலாம், அந்த வாசல்ல நுழைஞ்சால் சிவபெருமான் திருவடியை அடையலாம். போகலாம் எல்லாம் சொல்ல மாட்டான்ல, சிவபெருமான் திருவடி. இந்த பெருமை திருவொற்றியூர் நகரத்தார் சங்கத்துக்கு மட்டுமே உண்டு. யாரு சிவலிங்கம்? பட்னத்து சாமி. யாரு நந்தி? அந்த பையன். இதெல்லாம் திருவொற்றியூர் பிள்ளை தமிழ்ல இருக்கு. பட்டினத்து பிள்ளை சிவலிங்க வடிவுற பாடிரும் பாமாலைகொள் திருவொற்றியூர் மேவி வளர்குமர நாயகா சிறுவரை முழக்கி அருளேன் சிறியனேன் மனம் மகிழ ஆடல் பல கனவினில் செய்தவன் சிறுவரை முழக்கி அருளேன். சிறுவரை பருவம். இன்னும் ஒன்னே ஒன்னு சொல்றேன். ஒரு பெரியவர் இதை சொல்லிட்டு ஒன்ன சொன்னார். அது எவ்வளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. இந்த பையன் படுத்தான் பாருங்க, அவன் தான் இப்ப என்னவா இருக்கிறான்? நந்தியா இருக்கிறான். அந்த பையனுடைய குடும்பத்தார் தான் இளையாத்தக்குடி பட்டணசாமி பிரிவு. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10, வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறை இறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய திருவொற்றியூர் நகரத்தார் சங்கத்தைச் சேர்ந்த சான்றோர் பெருமக்கள், வந்திருக்கக்கூடிய சான்றோர்கள், மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றுக்கள், எல்லாருக்கும் என்னுடைய மனம் கனிந்த வணக்கங்கள். மேடையிலே இருக்கக்கூடிய பெருமக்கள், நான் அவர்களை பற்றியெல்லாம் சொன்னால் என் நேரம் ரொம்ப குறைஞ்சிரும். எனக்கு 2 பக்கத்தில் 2 பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த பக்கம் யார் இருக்கா? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிப்பு சக்கரவர்த்தி காசி சத்திர தலைவர் நாராயணன். அவரே சொன்னார்ல நடிக்கணும்னு. ஆமா, நடிக்கிறது சரியா தப்பா? யோசிங்க. நடிக்கலாமா கூடாதா? என்னம்மா, நடிக்கலாமா? பரவாயில்லையா, ரொம்ப பேர் கெட்டு போயிட்டாங்களே உங்களால. அந்த காலத்தில் காசியில ஒரு ராஜா இருந்தார். ராஜாவும் மந்திரியும் ஒரு நாள் ராத்திரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 11 மணி. ராஜாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எந்த ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அடுத்த ராஜா சண்டைக்கு வருவான். இருக்கிறது ஒரு பொண்ணு. யோசனையா இருக்கு.
மந்திரிய கேட்கிறார், ஆமா நம்ம பொண்ணை எந்த ராஜாவுக்கு கொடுக்கலாம்? மந்திரி மகா கெட்டிக்காரன். என்ன தெரியுமா சொன்னா, ஒன்று செய்வோம். என்ன? நாளைக்கு காலையில் காசியில் கங்கக்கரையில் மணிகர்ணிகா கட்டத்தில் யார் ஒருவர் தவம் செய்து கொண்டிருக்கிறாரோ அவருக்கு நம்ம பொண்ணை கொடுத்துருவோம். நம்ம பணம் கொடுக்கிறோம், அவர் ராஜாவாயிட்டு போறாரு, அவ்வளவுதானே. சரி, நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு போகணும்? 6 மணிக்கு போயிடுவோம். 6 மணிக்கு மணிகர்ணிகா கட்டத்தில் யார் தவம் செய்கிறாரோ அவருக்கு நம்ம பொண்ணு. ராஜாவும் மந்திரியும் படுக்க போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி திருடுறதுக்காக ஒரு திருடன் வந்திருந்தா ராஜா வீட்டுக்கு. அவன் ராஜா இருந்த அரண்மனை அந்த ஒரு மஞ்சத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். இந்த ராஜாவும் மந்திரியும் பேசுறத கேட்டுவிட்டான். நல்லா கேட்குறீங்க. கேட்டுவிட்டானா? யோசிச்சான், திருடுனா கொஞ்சம் தான் கிடைக்கும், மாட்டிக்கிட்டா வம்பு. இப்பவே காசியில போய், அது காசி தானே, கங்கக்கரையில மணிகர்ணிகா கட்டத்தில் நின்று தவம் பண்றாப்புல நடிச்சா கிளம்பிட்டேன். அதுக்குள்ள வேற எவனாவது வந்துட்டா என்னடா பண்றது? விபூதி பூசணும். விபூதி எப்படி பூசுறது? முன்ன பின்ன பூசணா தானே. நாட்டுக்கோட்டை செட்டியார் படங்களை பார்த்திருக்கீங்களா? 16 இடத்துல விபூதி பூசி இருப்பாங்க. இங்க 1, நெத்தியில 1, நெஞ்சில 2, மொத்தம் எத்தனை ஆச்சு? 4. இந்த தோள்பட்டை இந்த இடத்துல, முழங்கைக்கு மேல, மணிக்கட்டுக்கு மேல 1, 2, 3, 4, இங்க 3, 7, இங்க 3, 10, 2 விழாவில் 2, 12, கழுத்துல 2, 14, முழங்காலில் 2, 16. இந்த 16 இடத்துல விபூதி பூசியாச்சுன்னா ஜலதோஷம் வராது, சந்தோஷம்தான் வரும். தண்ணிய பூரா உறிஞ்சிப்படும். நான் என்னுடைய 15 வயசுல இருந்து உபதேசம் கேட்டு கொலைச்சு விபூதி பூசிக்கிட்டு இருக்கேன். எந்த ஊர் தண்ணியும் நமக்கு ஒத்து போயிடும். இருங்க, இவனுக்கு விபூதி பூச தெரியாதா? உடம்பெல்லாம் பூசன. இது பாட்டுக்கு விபூதி ஒழுங்கா பூசலன்னு சொல்லிவிட்டா என்னடா பண்றது? நடிப்பு தானே. நல்லா பூசினானா, மணிகர்ணிகாவுக்கு போயிட்டானா, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஒருத்தன் என்ன வரல, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நமக்கு பின்னாலையும் யாரும் வரல. நல்ல வேலை. ஓம் நம சிவாய, ஓம் நம்ம பூஜை பண்றாப்புல. நம்ம பூஜை அப்படித்தானே பண்றோம். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இங்க ஒன்னு அடிக்கும். எது? வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை ஹேண்ட்போன், காடு வரை செல்லு, கடைசி வரை பில்லு. அடிக்குதா இல்லையா? அடிச்ச உடனே என்ன சொல்லுவான்? அப்படி கேட்டுட்டு நான் பூஜை பண்றேன், அப்புறம் பேசுங்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன், அநேகம் முறை அடிக்கும். நான் ஃபோன் பண்ண, நான் இப்போ பேச முடியாது, பூஜை பண்றேன். சிவபுராணம் 95 வரி. எத்தனை வரி? 90 முறை அடிச்சிருச்சு. சிவபெருமான் கேட்பாரா இல்லையா, ஏன்டா ஃபோன் பண்ணியா பூஜை பண்ணியா? இருங்க, அவன் நம்மாளு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம். காலையில் 6 மணி மகாராஜா வர்றார். பல ராஜாக்கள் வர்றாங்க, பல பேரு. அந்த ஒரு மகான் தவம் செய்கிறார். திரும்பி பார்த்தேன், பின்னால எவனாவது நிக்கிறானோ என்னமோ. நல்ல வேளை நம்மளைத்தான் சொல்லி இருக்காங்க. வந்து இவனை கூட்டிக்கிட்டு போனா சந்தோஷமா இருக்கு. உள்ள கூட்டி போயிட்டாங்களா, இவனுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு இவனை அரியணை மாதிரி மணவரையில் கொண்டே உட்கார வச்சு அந்த பொண்ணு அங்கிருந்து நடந்து வருது. பேரழகு மகாலட்சுமி. இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கசைய அந்த பொண்ணு அப்படியே மங்கியதோர் நிலவினிலே கனவில் இது கண்டேன், வயது 16 இருக்கும் இளவயது மங்கை. பொண்ணு அழகா வருது. இவன் பார்க்கறான், நான் திருட்டு பய, நேற்று ராத்திரி வரைக்கும் திருடேன்,
எனக்கு இந்த அழகான பொண்ணா, இந்த ராஜ்யமா, இந்த மனசு வேலை பார்க்குமா இல்லையா? எதனால இந்த பொண்ணு, எதனால இந்த சாம்ராஜ்யம், எதனால இந்த அதிகாரம் எல்லாம் வரப்போகுது? எதனால? நேத்து சாயந்தரம் இல்லை, நேத்து ராத்திரி மணிகர்ணிகா கட்டத்தில் ஒரு 2-3 மணி நேரம் சிவனடியார் மாதிரி தவம் பண்ணினேன். தவம் பண்றாப்புல நடிச்சதுக்கே இதெல்லாம் கிடைக்குமானால் நல்ல சந்தோஷம். நடிச்சதுக்கே இதெல்லாம் கிடைக்குமானால் உண்மையா தவம் பண்ணனா என்ன கிடைக்கும்? எடுத்த தாலிய கீழே போட்டேன், ஓம் நம சிவாய, உண்மையா மாறி போயிட்டேன். இப்ப சொல்லுங்க, நடிக்கலாமா நடிக்கப்படாதா? இந்த கதை யாரு சொன்னது தெரியுமா? பகவான் ராமகிருஷ்ணர். நாடகத்தால் உன்னடியார். திருவாசகம் படிக்கிறீங்களா ஆச்சி? சொல்லுங்க. அரிமளம் ஆச்சி, இன்ஸ்பெக்டர் ஆச்சி, டிஎஸ்பி சொல்லுங்க. நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். அன்னைக்கு மாணிக்க வாசகர் நடிச்சாரு, திருவாசகம் கிடைச்சிது. இன்னைக்கு நம்ம காசி சத்திரத்தின் தலைவர் நாராயணன் நடிக்கிறாரு. 10 மாடி கட்டடம் கிடைக்க போகுது. சரிதானே? இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, கொஞ்சம் பேச போறேன். புதுவயல்ல புகழ்பெற்ற குடும்பம் ஏனாமூனா குடும்பம். ஏனாமூனா சோனான்னா அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த காலத்தில் அவங்க வீட்டில் தான் ஃபோன் இருந்துச்சு. புதுவையில் யாராக இருந்தாலும் ஏனாமூனா வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க, இவங்க வீட்டிலேருந்து ஆள் வந்து கூப்பிடுவான். இன்னைக்கு நடக்குமா? ஏனாமூனா வீட்டிலேருந்து ஒரு ஆள் இதுக்காக போட்டு அவன் வந்து கூப்பிடுவான். நம்ம இங்கேருந்து நடந்து அங்கே போய் பேசிட்டு வரணும். அறப்பணி திருப்பணி செய்யக்கூடியவர்கள் ஏனாமூனா சோனா பழனியப்பன் அவர்கள். அவங்க ஒரு பக்கம், நாராயணன் ஒரு பக்கம். அந்த பக்கம் பார்த்தால் நம்முடைய சோலையவர்கள், சோலையப்பன். இந்த நம்முடைய எங்களை எல்லாம் இழுத்து கொண்டு வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய தியாகு அவர்கள், மற்ற சான்றோர்கள், அவர் எல்லார் பேரையும் சொல்லிவிட்டார். அவர் சொன்ன அத்தனை பேருக்கும் நம்முடைய வணக்கங்கள். சரிதானே? சரி, அவர் ஒண்ணு சொன்னாரு, நான் காசிக்கு தலைவர் இல்லை. சரிதானே? காசிக்கு தலைவர் சிவபெருமான், காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்துக்கு தலைவர் நாராயணன். நாங்க அப்படித்தானே சொல்றோம். என்ன காசிக்கு தலைவர்னா சொன்ன இல்லையே. காசிக்கு தலைவர் யாரு? சிவபெருமான். காசிக்கு மிஞ்சின பதியும் இல்லை, கங்கைக்கு மிஞ்சின நதியும் இல்லை. அங்க போய் அந்த காலத்தில், எந்த காலத்தில் யாரும் போக முடியாத காலம், கட்ட வண்டி கட்டிக்கிட்டு போவாங்களாம் 10-15 பேரு. 6 மாதத்துக்கு அப்புறம் 2 மாடு மட்டும் திரும்பி வருமா. அந்த காசி அந்த காலத்தில் 1854 இல்லை, சிக்கரா சொன்னது. சிக்கரா 1854 சிக்கரா இடத்தை வாங்கி இருக்காங்க 5000 சொச்ச ரூபாய்க்கு. 1853 இந்த கட்டடத்தை சென்னையில கட்டி இருக்கிறாங்க. சரிதானே ஐயா? இது 1853, அது 1854. வசதி இல்லாத காலம். அந்த பெரியவங்களுக்கெல்லாம் 1000 கோயில் கட்டினாலும் பத்தாது. தமிழ்நாட்டிலே நகரத்தார் சங்கங்கள் அதிகம். ஆனால் வேறு எந்த ஊர் நகரத்தார் சங்கத்துக்கும் இல்லாத பெருமை திருவொற்றியூர் நகரத்தார் சங்கத்துக்கு இருக்கிறது. என்ன சொல்லுங்க? முருகப்பெருமான் வந்து 4 நாள் 4 நாளா 5 நாளா பாருங்க, 4 நாள் நல்ல 5 நாள் 5 நாள் இங்க உட்கார்ந்து இருக்காரு. கிடைக்குமா? கிறிஸ்தவ பெருமக்கள் சொல்லுவார்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். நீ போய் கோயில் கதவை தட்டு திறப்பானுமா. நம்மால் எப்படி தெரியுமா? நீ கோயிலுக்கு போறது இருக்கட்டும்டா, உங்க வீட்டு வாசப்படியில கடவுள் வந்து நிற்கிறார், கதவை திறந்து வைடா.
இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோம்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகள பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய். நம்ம வீட்டு வாசப்படியிலே கடவுள் காத்து கிடக்கிறார். திருவொற்றியூரிலே நகரத்தார் சங்கத்திலே வந்து பெருமான் 5 நாட்கள் அமர்ந்து அடியார்கள் வீட்டை தேடி ஆண்டவன் வருவானேயானால் அந்த பெருமை இந்த கட்டடத்துக்கு மட்டுமே உண்டு. இன்னும் பட்டினத்து சாமி, அதை நான் கட்டாயம் சொல்லணும். எப்போ கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னால, நிச்சயமா. ஏன்னா ராஜராஜ சோழனுக்கு முன்னால பட்டினத்தார் வாழ்ந்தது. ராஜராஜ சோழனுக்கு முன்னால, ராஜராஜ சோழனுடைய காலம் 1000 வருஷத்துக்கு கொஞ்சம் முன்னால. அப்ப அதுக்கு முன்னால பட்டினத்தார் இருந்திருக்கார். எல்லாத்தையும் துறந்தார். முற்ற துறந்த பட்டினத்தடிகள். பட்டினத்தார் துறவிங்கிற எண்ணத்தையும் துறந்தார். நான் ஒரு சாமியார் கூட பேசிக்கிட்டே போனேன். நல்ல தத்துவம் பேசிக்கிட்டே வந்தாரு. திடீர்னு நின்னுட்டாரு. என்ன சாமின்னு? பூர்வாசிரமத்தில் இதுதான் எங்க வீடு, பூர்வாசிரமத்தில் இதுதான் எங்க வீடு. இன்னும் அந்த சிரமம் விடமாட்டேங்கிறேன். அதான் பூர்வாசிரமம்னு விட்டாச்சே, இன்னும் அந்த எங்க வீடு விடமாட்டேங்கிறேன். பட்டினத்தார் முற்ற துறந்தவர். பாரனைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துறக்கை அரிதறிது தாயுமானார். அவ்வளதையும் துறந்தாரா? கட்டுன கோபணத்தோட வந்தாரா? கையில ஒரு பேய்க்கரும்பா? எங்கடா பேய்க்கரும்பு தித்திக்கும்? பேய்க்கரும்பு இனிக்கக்கூடிய இடத்திலே தான் நமக்கு மோட்சம். ஊரூரா போனார். மதுரைக்கு போனார், திருவையாத்துக்கு போனார். அப்பா, நடந்து நடந்து காலெல்லாம் ஓஞ்சு போச்சு ஐயா. என்னை வச்சு எரிச்சு எரிச்சு மண்ணு பூரா அப்படியே தணலா போச்சு. புகை போய் ஆகாசம் பூரா புகையா போச்சு. பெற்று பெற்று தாய்மார்கள் இழைத்து விட்டார்கள். இதெல்லாம் எனக்கு போதும். மண்ணும் தணலார வானும் புகையார எண்ணறிய தாய்மார் இழைப்பார பண்ணும் அயன் கையாரவும் அடியேன் காலாரவும் கண்பார் ஐயா திருவையாரா. ஒவ்வொரு ஊர்லயா போய் கத்தினர். எல்லா ஊர்லயும் பேய்க்கரும்ப கடிச்சு பார்த்தா கசக்குது. மதுரைக்கு போனார். கடம்பவனம் தானே மதுரைக்கு பேரு. பேரை மாத்தினார். கன்னிவனம், கன்னி மீனாட்சி, கன்னிவனநாதா, கன்னிவனநாதா. அங்கேயும் பேய்க்கரும்பு கசந்தது. கடைசி திருவொற்றியூருக்கு வந்துட்டார். கடற்கரைக்கு வந்தார். மண்ணெல்லாம் சிவலிங்கம். கடிச்சு இழுத்தார். பேய்க்கரும்பு இனிச்சிது. ஒரு 10-15 பையங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. சாமி விளையாட்டு பிள்ளை ஆயிட்டார். மனசளவில் பிள்ளையா மாறினாத்தான் கடவுள்கிட்ட போகலாம். சின்ன குழந்தைக்கு வித்தியாசம் கிடையாது இல்ல, அப்படி மாறிட்டார். பிள்ளைகளோட விளையாடுறார். சாமி, உனக்கு என்ன விளையாட்டு தெரியும்? டேய், உனக்கு தெரியாத விளையாட்டெல்லாம் எனக்கு தெரியும்டா. என்ன சாமி தெரியும்? என்ன இங்க போட்டு மூடு, அங்க எந்திரிப்பேன். நிஜமா? சாமியை உட்கார வச்சான். ஒரு பெரிய சாலை போட்டு மூடிவிட்டான். திரும்ப பார்த்தா சாமி அங்க இருந்து வரார். பெரிய சித்தர் பட்டினத்தடிகள். அவனுக்கு ஆச்சரியம், என்னடா நமக்கு தெரியாதெல்லாம் சாமி பண்றாரு அப்படின்னு எடுப்பார். அதுல கடலை வரும், இந்தாடா சாப்பிடு. மண்ணு, இந்த சர்க்கரை சாப்பிடு. ராத்திரி 8:30 மணி. அப்போ இப்ப இல்ல, எல்லா பயலும் சொன்னான். திருவொற்றியூர்லங்க இந்த கடற்கரையில எல்லா பயலும் சொன்னான். சாமி, நாங்க வீட்டுக்கு போகணும். நல்லா போயிட்டு வாங்க. இந்த குழியை தோண்டி என்னை அதுக்குள்ள போட்டு கழுத்தாளத்துல புதைச்சிட்டு போயிருங்க. என்ன சாமி? ஆமா, குழியை தோண்டனானா இவர் உள்ள இறங்கினாரா, கழுத்தாளத்துக்கு புதைச்சு விட்டாங்க. இப்ப என்ன மிச்சம்? தலை மட்டும் மிச்சம். எல்லா பயலும் போயிட்டான். ராத்திரி 9 மணி ஒரு பைய வந்தான். சாமி, என்னடா உனக்கு பசிக்குமே? அந்த பையனை கும்பிடணுமா இல்லையா? சாமி, உனக்கு பசிக்குமே. எப்போ அடுத்தவனுக்கு பசிக்குமேன்னு நினைச்சு சாப்பாடு போடுறியோ அப்போ உனக்கு சாப்பாடு இறைவன் போடுகிறான். மறக்காதீங்க. சாமி, உனக்கு பசிக்குமே. என்னடா பண்ணியிருக்க? எங்க ஆத்தா குளுதாடியில கஞ்சி வச்சிருக்கா. குளுதாடின்னு கேள்விப்பட்டிருக்கல ஆச்சு? செட்டிநாட்டில் பழைய காலத்தில் இந்த இப்படி இருக்கிற மண்பானைக்கு என்ன பேரு? குளுதாடி.
இப்போ ரொம்ப பேருக்கு அந்த வார்த்தையெல்லாம் தெரியாது. குழுதாடி, இப்போ தாடி தான் தெரியும். குழுதாடி என்னத்தை தெரிஞ்சுது? குழுதாடியில் எங்கள் ஆத்தா கஞ்சி வச்சிருக்கா. சாமி சாப்பிட்றியா? உனக்கும் முடிஞ்சு போச்சு. என்னம்மா? உனக்கும் முடிஞ்சு போச்சு. 3 கவளம் என் வாயில போடு. அந்த பையன் கஞ்சியை புளிஞ்சானா, மோர் ஊத்தி இருக்கானா, வாயில போட்டேன். முற்ற துறந்த பட்டினத்தடிகள் 9 கோடி பொண்ணுக்கு சொந்தக்காரர். அவளதையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்த புண்ணியவான். 1 கவளம் சாப்பிட்டார், 2வது கவளம் சாப்பிட்டார், 3வது கவளம் சாப்பிட்டார். போதும். ஞானிக்கு 3 கவளம் போதும். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிடல. சாப்பிடு. சாப்பிட்டான். குழுதாடிய அந்த பக்கம் வச்சான். எனக்கு முன்னால படுத்து தூங்கு. முன்னால படுத்தான். கும்பிட்டபடி தூங்கிட்டான். காலையில் 6 மணிக்கு போறவங்க பார்க்கறாங்க, ஒரு சிவலிங்கமும் ஒரு நந்தியும் இருக்கு. யாரு சிவலிங்கம்? பட்னத்து சாமி. யாரு நந்தி? அந்த பையன். இதெல்லாம் திருவொற்றியூர் பிள்ளை தமிழ்ல இருக்கு. பட்டினத்து பிள்ளை சிவலிங்க வடிவுற பாடிரும் பாமாலை கொள் திருவொற்றி ஊர்மேவி வளர்குமர நாயகா சிறுவரை முழக்கி அருளேன் சிறியனேன் மனம் மகிழ ஆடல் பல கனவினில் செய்தவன் சிறுவரை முழக்கி அருளேன். சிறுவரை பருவம். இன்னும் ஒண்ணு சொல்றேன். ஒரு பெரியவர் இதை சொல்லிட்டு ஒன்ன சொன்னார். அது எவ்வளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. இந்த பையன் படுத்தான் பாருங்க. அவன் தான் இப்ப என்னவா இருக்கிறான்? நந்தியா இருக்கிறான். அந்த பையனுடைய குடும்பத்தார் தான் இளையாத்தக்குடி பட்டணசாமி பிரிவு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கிறது. அது எவ்வளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. என்ன ரெக்கார்டு கிடையாது நம்மள்ட்ட எல்லாம். ஆமா, வேற எங்கேயும் இந்த பிரிவு கிடையாது சாமி. நீங்க என்ன பிரிவு? கிங்கிணிக்கூருடையார். இளையாத்தங்குடி பட்டணசாமியார்னு ஒரு தனி பிரிவே இருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னால அந்த பட்டினத்தார் திருவடிப்பட்ட இடம் இது. இன்னொன்னு சொல்றேன், முக்கியமா 3வது, வேற எந்த நகரத்தார் சங்கத்திலையும் ஒரு பக்கம் கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு பக்கம் போயிட்டு வாரதுக்கு ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒரே இடம் இதுதான். ஏன்? 2 ஒண்ணு தான்டா. அந்த பக்கம் வரணுமா இல்லையா? இது ஜெயிலுங்க. நமக்கு சொந்த இடம் சிவபெருமான் திருவடி. இது ஜெயில். இது வந்த இடம். இறந்து போனா ஜெயில இருந்து விடுதலை ஆயிட்டான்னு அர்த்தம். நம்ம எல்லாம் அடிச்சுக்கிறோம், ஐயோ சீக்கிரமா விடுதலை ஆயிட்டானே, நம்ம கிடக்கணுமே, நமக்கு தெரியல. 2ஐயும் ஒன்றாக கருது. இறப்பு பிறப்பு 2ம் ஒன்றுதான். காசிக்கு என்ன பேரு? மகா மயானம்னு பேரு. மயானத்துக்கு மயானம். வேற எந்த நகரத்தார் சங்கத்திலையும் இந்த மாதிரி அமைப்பு கிடையாது. இந்த வாசல்ல நுழைஞ்சா வாழலாம், அந்த வாசல்ல நுழைஞ்சால் சிவபெருமான் திருவடியை அடையலாம். போகலாம் எல்லாம் சொல்ல மாட்டான்ல, சிவபெருமான் திருவடி. இந்த பெருமை திருவொற்றியூர் நகரத்தார் சங்கத்துக்கு மட்டுமே உண்டு. அவங்க என்னமோ சொன்னாங்க, ரொம்ப நல்லா சொன்னாங்க. அந்த காலத்துல நம்ம தொழில் பண்ணணும், வேலைக்கு போகல. இந்த பூலாங்குறிச்சிக்கு பக்கத்துல வேலங்குடின்னு ஒரு ஊர் இருக்கா, ஒரு சின்ன ஊர். அந்த வேலங்குடியில ஒரு கல்வெட்டு, நாட்டுக்கோட்டை நகரத்தார் என்ன செய்யலாம்னு ஒரு கல்வெட்டு இருந்துச்சு. காப்பி எடுத்திருக்காங்க. அந்த கல்வெட்டுல என்ன தெரியுமா இருக்கு? சம்பளத்துக்கு போகக்கூடாது ரூல். அந்த காலம் நமக்கு எல்லாம் போச்சு. எங்க? ரங்கூன்ல பாதி வீடு ஒண்ணுமில்லாம போச்சு. அதுல பயந்து போயிட்டாங்க. ஐயோ போட்டதெல்லாம் போச்சே, வேண்டாம், இனிமே சம்பளம் போதும். ஆனா ஒன்னு சொல்றேன், இந்த மாச சம்பளக்காரனுக்கு 4 வாரம். ஒரு மாசத்துக்கு எத்தனை வாரம்? எல்லாருக்கும் 4 வாரம் தானே? இல்ல, நமக்கெல்லாம் 1வது வாரம், 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம். இந்த மாச சம்பளம் வாங்கி செலவழிக்கிறான் பாருங்க, இவனுக்கு 4 வாரம். முதல் வாரம் கோல்டன் வீக்.
அள்ளி விடுவேன். 2வது வாரம் சில்வர் வீக், பர்சு குறையுது இல்லை, சம்பளம் பிக்சட் இல்லை. 3வது வாரம் காப்பர் வீக், 4வது வாரம் பாப்பர் வீக். சம்பளம் வாங்கி பெருசா முன்னுக்கு வர முடியாது. அந்த காலத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சென்னையில் நகரத்தார் இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் ஐயா சொன்ன மாதிரி ஏஎம்எம் குடும்பம். அது அம்பத்தூரா இருந்தா என்ன, திருவற்றியூரா இருந்தா என்ன, எத்தனை பேருக்கு சோறு போட்டிருக்காங்க இன்னைக்கு. அதனாலே அது ஐயா சொன்னதை அப்படியே ஒப்புக்கொள்கிறேன். இப்பத்தான் என் தலைப்பு கொள்ள போறேன். 2 செய்தி தான் சொல்ல போறேன், என்ன நேரம் கிடையாது. 2 செய்தி. 1, காரைக்குடி 1947 ஜூலை மாசம் 7ஆம் தேதி. எப்போ? 7/7/1947. நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கும் முந்தின மாசம் சென்னையில் ஒரு பெரிய கூட்டம். ஒரு பெரிய வைஸ் சான்சலர், அவருக்கு பேர் ஏ லக்ஷ்மணசாமி முதலியார்னு பேர், ஏஎல் முதலியார். எங்க பிகாம் எம்காம்களெல்லாம் அவர் தான் கையெழுத்து போட்டிருப்பார் சர்டிபிகேட்ல. ஏஎல் முதலியார்னா உலகம் அறிந்த பெரியவர். 25 வருஷம் வைஸ் சான்சலராக இருந்தவர். யாருக்கும் பெட்டி கொடுக்காமல் 25 ஆண்டுகள் வைஸ் சான்சலராக இருந்தவர் ஏ லக்ஷ்மணசாமி முதலியார். அவர் மேடையில் உட்கார்ந்திருக்கார். ரொம்ப பேர் பெரிய பணக்காரங்க முன்னால இருக்கிறாங்க. ஏஎல் முதலியார் பேசுறார். நமக்கு கூடிய சீக்கிரம் சுதந்திரம் வரப்போகிறது. பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. முகமது அலி ஜின்னா நான் பிரதமராவேன் என்கிறார். ஜவஹர்லால் நேரு நான் தான் பிரதமராவேன் என்கிறார். மகாத்மா காந்தி நேருவை கூப்பிட்டார், அப்பா கொஞ்சம் விட்டு கொடு, முகமது அலி ஜின்னா பிரதமராகட்டும். அவருக்கு உடம்பு சரியில்லை, 6 மாதத்துக்கு மேல ஓடாது, நீ அடுத்தாப்புல வந்துடலாம். நேரு ஒப்புக்கொள்ளவில்லை. அதனால் இந்தியா பாகிஸ்தான் என்று பிரிக்கப்பட்டது. பேச்சுவார்த்தை நடக்குது. காந்தி சொன்ன மாதிரி ஜின்னா 6 மாதத்துல போயிட்டாரு, அது வேற விஷயம். அதனால நமக்கு சீக்கிரம் சுதந்திரம் கிடைக்க போகிறது. சுதந்திரம் கிடைக்க போகிறது என்றால் நம்மை நாமே ஆளப்போகிறோம். அதற்கு நமக்கு தகுதி வேண்டும். கண்டவனுக்கு வாக்களிக்காமல் ஒழுங்கானவனுக்கு வாக்களிக்கக்கூடிய அளவு நமக்கு அறிவும் ஆற்றலும் திறமையும் வேண்டும். அதனாலே நம்ம பக்கத்திலே கல்லூரிகள் அதிகப்பட வேண்டும். இப்போ மதுரையில கல்லூரி 2 இருக்கு, திருச்சியில 2, பாளையங்கோட்டை, அதை விட்டா தென்னாட்டில கல்லூரிகள் கிடையாது. காரைக்குடியில இல்ல, விருதுநகர்ல இல்ல, சிவகாசியில இல்ல, சாத்தூர்ல இல்ல, தேவகோட்டையில இல்ல, பள்ளத்தூர்ல இல்ல. எப்போ? 1947. அதனால் இங்கே இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்கள் நீங்கள் தனியார் கல்லூரிகளை தொடங்க வேண்டும். சொன்னது யாரு? ஏ லக்ஷ்மணசாமி முதலியார். முதல்ல ஒரு செட்டியார் உட்கார்ந்து இருந்தார், 38 வயசு. அவருக்கு என்ன வயசு? 38 வயசு. எந்திரிக்கிறார். காரைக்குடியில் நான் ஒரு கல்லூரியை கட்டி கொடுக்கிறேன். சார் வீடு கட்டுறது இல்ல சார், காலேஜ் கட்டணும் சார். சும்மா இல்ல. அடுத்தாப்புல விருதுநகர் எம்எஸ்பி ராஜா, விருதுநகரில் நான் ஒரு கல்லூரியை கட்டி கொடுக்கிறேன். இவர் ஆரம்பிச்சாரா? தொடர்ந்துட்டார். 3வது சிவகங்கை ராஜா, நான் எங்க அப்பா பேர்ல RDM காலேஜ், ராஜா துரசிங்கம் மெமோரியல் காலேஜ் கட்டி கொடுக்கிறேன் சொல்லியாச்சு. இப்போ ஏஎல் முதலியார் கேட்கிறார். கடைசியா சொன்னது யாரு? சிவகங்கை ராஜா. சிவகங்கை ராஜாவை பார்க்கிறார். நீங்க எப்போ காலேஜ் தொடங்குவீங்க? 1 வருஷம் ஆகும். 1948 சிவகங்கையில் கல்லூரி தொடங்கப்படும். எம்எஸ்பி ராஜா விருதுநகர்ல
VHNSN காலேஜ், விருதுநகர் இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட செந்தில்குமார நாடார் கல்லூரி. அதுக்கு பேர் அவ்வளவு நீளம். அடுத்த ஆண்டு 48 தொடங்கப்படும். டாக்டர் செட்டியார், நீங்கள் எப்பொழுது கல்லூரி தொடங்குவீர்கள்? அடுத்த மாசம் 15ஆம் தேதி கல்லூரி தொடங்கப்படும். அடுத்த மாசம். என்னமா ஒரு கல்யாணம்னா நம்ம ஊர்ல போய் உட்கார்ந்து 4 மாசத்துக்கு நாய் வட்ட பாடுபடுறோம். நம்ம இங்கே இருந்துடுறோமா? அதை பண்ணு இதை பண்ணு, ஊர்ல இருக்கிற பங்காளிகளை எல்லாம் சமாளிச்சு. ஆமா, நீங்க எப்பவும் போறதில்ல, எங்க வீட்டுக்கு வரல, உங்க வீட்டுக்கு வரல, இங்குட்டையும் சமாளிச்சு நம்ம என்ன பாடுபடுறோம். அடுத்த மாசம் 15ஆம் தேதி கல்லூரி தொடங்கப்படும். சொன்னது யாரு? டாக்டர் அழகப்ப செட்டியார். புரியுதா உங்களுக்கு? தேதியை சொல்லி கல்லூரியை அதே தேதியில் தொடங்கினார் அழகப்ப செட்டியார். அது மாதிரி 31/10/2025 10 மாடி கட்டடம் கட்டி திறக்கப்படும் என்று 2வது அழகப்ப செட்டியார் நம்ம நாராயணன் இப்ப சொல்லி இருக்கிறார். என்ன, அவருக்கு 38 வயசுல வந்த உறுதி இவருக்கு 55, இப்ப 55, 63 அடி அப்பாடி. அப்ப 63ல வந்திருக்கு. புரியுதா? உடனே என்ன பண்ணார் தெரியுமா? சா கணேசனை கூப்பிட்டார். சுதந்திர போராட்ட வீரர், சட்டையை சட்டை செய்யாமல் சட்டசபைக்கு போனவர். கூப்பிட்டார். உடனே சென்னைக்கு போங்க, உத்தரவு வாங்கிட்டு வாங்க. சென்னைக்கு வந்தார். சென்னையில வைஸ் சான்சலரை பார்த்தார். அபிலியேஷன் வாங்கினார். 1 வாரம். ஜூலை 14 கல்லூரி திறக்கலாம்னு உத்தரவு. அங்க போனார் வேகமா. கல்லூரிக்கு இடம் வேணுமே காரைக்குடியில. எங்க தேடுறது? கட்ட முடியாத ஒரு மாத்தையில. என்ன மேஜிக்கா? நாராயணனா 10 மாடி கட்டடத்தை 2 வருஷத்துல கட்டுறதுக்கு? அந்த காலம் என்ன தெரியுமா பண்ணார்? காரைக்குடியில இந்த நகராட்சி, அதுக்கு பேரு காந்தி மாளிகைன்னு பேரு. தெரியுதா? காரைக்குடிக்காரங்களுக்கு தெரியும். என்ன பேரு? இன்னைக்கு அக்டோபர் 2மா, காந்தி மாளிகைன்னு பேரு. காந்தி மாளிகையில முனிசிபாலிட்டி கட்டடம் நடக்குது, முனிசிபல் ஆபீஸ். நேர கணேசன் அங்க போனார். நகராட்சி தலைவரை பார்த்தார். இந்த கட்டடத்தை ஒரு 2 வருஷத்துக்கு காரைக்குடி கல்லூரிக்கு வாடகைக்கு விடுங்க. இவ்வளவு பெரிய கட்டடத்தில் முனிசிபல் ஆபீஸா? அத்தனை ரூம். சரி, எடுத்தாச்சுங்க. பையங்களுக்கெல்லாம் தகவல், வாத்தியார்களுக்கு தகவல். காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் யாராவது பேராசிரியராகவோ விரிவுரையாளராகவோ சேர்ந்தால் அவர்களுக்கு வெளியிலே உள்ள சம்பளத்தை விட 10 ரூபாய் அதிக சம்பளம். எப்ப? 1947. இப்ப இல்ல. இப்ப 10 ரூபாய்னா பிச்சைக்காரனுக்கு கூட 10 ரூபாய் போட முடியாது. போட்டா நமக்கு 20 ரூபாய் சேர்த்து போட்டு போயிடுவேன். இப்ப மதிப்பு இல்லாம போச்சு. அந்த காலமா 10 ரூபாய். பேராசிரியர் முத்துசிவன் ஒருத்தர், திருநெல்வேலிக்காரர், தமிழாசிரியருக்காக அங்க விண்ணப்பம் அனுப்பினார். அந்த காலத்தில் தமிழுக்கு லெக்சரர் போஸ்ட் தான் உண்டு. லெக்சர்னா தெரியுதா? விரிவுரையாளர். பேராசிரியர் பதவி, புரொஃபசர் போஸ்ட் கிடையாது தமிழுக்கு. அந்த காலம். இவருக்கு லெக்சரர் போஸ்ட், விரிவுரையாளர் பதவி. அங்கிருந்து வந்தார். அழகப்ப செட்டியார் இன்டர்வியூ பண்ணினார். நல்லா பேசுறாரு. இவர் தான். அவருக்கு இங்கே இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஆணை போய்விட்டது. அவர் பார்க்கிறார், பேராசிரியர்னு போட்டிருக்கு. யூ ஆர் அப்பாயிண்டட் as ப்ரொஃபசர் ஆஃப் தமிழ். ஓ, தமிழுக்கு ப்ரொஃபசர் போஸ்ட் கிடையாது, லெக்சரர் போஸ்ட் தான் உண்டு. இந்த கிளார்க்கு அடிச்சான் பாருங்க. அவன் என்ன பண்ணிவிட்டான்? ப்ரொஃபசர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ப்ரொஃபசர் ஆஃப் பாலிடிக்ஸ், ப்ரொஃபசர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ், ப்ரொஃபசர் ஆஃப் பாட்டனி, ப்ரொஃபசர் ஆஃப் தமிழ். ஆமா, விறுவிறுன்னு அடிச்சான். போர்டு கழுத. நமக்கு என்ன? நம்மளா சம்பளம் கொடுக்குறோம். ப்ரொஃபசருக்கு சம்பளம் கூட, லெக்சரருக்கு சம்பளம் கம்மி. 40 ரூபாய் என்னமோ வித்தியாசம். போட்டு விட்டேன். அழகப்ப செட்டியார் இப்படியே எடுத்து கையெழுத்து போட்டாரா? பார்க்காம போட்டு விட்டார். அவர் அங்கிருந்து தூக்கிக்கிட்டு வந்துட்டார். கணேசன்கிட்ட காமிக்கிறார். ஆமா, தப்பா போச்சு, வா செட்டியார்கிட்ட காட்டுவோம். அழகப்ப செட்டியார் வயசு என்ன?
மறக்கப்படாது தாயி. 1909 பிறந்தவர். 1947 எத்தனை வருஷம்? 38 வருஷம். எங்க ஊர்ல ஒருத்தனை கேட்டேன், ஏண்டா 38 வயசுல என்னடா சாதிச்சேன்னு. 3 பிள்ளைகளை பெத்துக்கிட்டேன்னு. பரவாயில்ல, நகரத்தார்களுக்கு 3 நல்ல பிள்ளைகளை பெத்து கொடுத்திருக்கானே, அவனை பாராட்ட வேண்டாம். நாம் இருவர் நமக்கு எதற்கு மற்றொருவர்னு போகாம 38 வயசு போய் பார்த்தாங்களா? கணேசனை பார்க்கிறார். அவன் இப்ப என்ன செய்யலாம்? கணேசன் சொல்ற, நம்ம தானே ஆர்டர் கொடுத்தோம், கிழிச்சு போட்டு வேற ஆர்டர் கொடுத்துருவான், இவ்வளவுதானையா? இல்லை, அழகப்ப செட்டியார் போட்ட கையெழுத்து போட்டதுதான். என்ன சொல்றீங்க? அவர் புரொஃபசர் ஆஃப் தமிழ். அரசாங்கம் சம்பளம் கொடுக்க மாட்டானே, லெக்சருக்கு தானேயா சம்பளம் கொடுப்பான். புரொஃபசருக்கு மிச்சம் உள்ள 40 ரூபாயா 50 ரூபாயா ஆறு கொடுக்கிறது. அழகப்பா ட்ரஸ்டில் இருந்து நம்ம கொடுக்கிறோம். ராமனுக்கு இல் ஒன்று, வில் ஒன்று, சொல் ஒன்று. சொன்ன சொல்லை ராமன் மீறமாட்டான். அது மாதிரி அழகப்பாவுக்கு சொல் ஒன்று, போட்ட கையெழுத்து போட்டதுதான். 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காரைக்குடியில் அழகப்பா கல்லூரி தொடங்கப்பட்டது. 1967 அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் தமிழுக்கு பேராசிரியர் பதவி உருவாக்கப்பட்டது. தமிழுக்கு பேராசிரியர் பதவி உருவாக்கப்பட்டது 1967. அதற்கு முன்னால் 47 தமிழுக்கு பேராசிரியர் பதவியை உருவாக்கி அதற்கு சம்பளம் கொடுத்து காப்பாற்றி வந்தவர் ஒரே ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார். அவருக்கு பெயர் டாக்டர் அழகப்ப செட்டியார். இவர் தேதி குறிப்பிட்ட உடனே எனக்கு தோணுச்சு, அழகப்பாவினுடைய அந்த சிந்தனை எப்படி செயலாயிற்றோ அது மாதிரி நம்ம நாராயணனுடைய சிந்தனை செயலாகட்டும். 2025 டிசம்பர் மாசத்துல திருவொற்றியூர் நகரத்தார் சங்கத்துல அவருக்கு ஒரு பொன்னாடை போட்டு பாராட்டிடுவோம். நாங்க அதானையா செய்ய முடியும். சரி, ஆமா, இறைப்பணியும் அறப்பணியும்னு தலைப்பு. நீங்க அதை விட்டுட்டு என்னமோ பேசுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? தியாகம் இல்லை. அழகப்பா பண்ணன அறப்பணியை விட யாரையா அறப்பணி பண்ணனா? நாங்கள்லாம் படிச்சதுக்கு யாரு காரணம் தெரியுமா? டாக்டர் அழகப்பா. அண்ணாமலை செட்டியார் சிதம்பரத்தில் போய் கட்டினார். வன்னிய பெருமக்களுக்கு வசதியா போச்சு. ஆமாங்க, வன்னிய பெருமக்கள் கொடிய தூக்குறாங்க. அழகப்பா தான் அந்த பக்கத்துல முதல்ல கட்டினார். கருமுத்து தியாகராஜ செட்டியார் அடுத்தாப்புல கட்டினார். வரிசைக்கு பள்ளத்தூர்ல கல்லூரி, OAPRM, வரிசைக்கு கல்லூரி. அப்புறம் ஒன்னொன்னா வந்துச்சு. பிள்ளையார் சொல்லி போட்டது யாரு? டாக்டர் அழகப்ப செட்டியார். நான் 3 விஷயம் சொல்றேன்னு சொன்னேன். வேகமா ஐயோ மணி ஓடுதே. 2வது விஷயத்துக்குள்ள போறேன். திருப்பணி. உங்களுக்கு தெரியாத சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நிறைய எங்கிட்ட மட்டும் ஒரு 150 திருப்பணி வரலாறு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா எழுதிக்கிட்டு இருக்கேன். 2வது திருப்பணி. சிதம்பரம் போயிருக்கீங்களா? கையை தூக்குங்க. சிதம்பரம் போனோம். ரொம்ப அருமை, பரவாயில்ல. சிதம்பரத்துல நடராஜா தெற்கு பார்த்து இருப்பார், கோவிந்தராஜ பெருமாள் கிழக்கு பார்த்து இருப்பார். ஒரே இடத்துல நின்று நேர நடராஜாவை கும்பிடலாம். அப்படி திரும்பினா கோவிந்தராஜாவை கும்பிடலாம். ஒரு வாய்ப்பு இருக்கா? எல்லாம் கும்பிடுறாங்களா? இதுக்கு யாரு காரணம்? ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் காரணம். ரொம்ப பேருக்கு தெரியாது. சிதம்பரம் கோயிலுக்கு கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்னால் நிறைய வாரி வழங்கியவர்கள் கர்நாடகாத்தான் சாவண்ணா ராவண்ணமானா குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் அந்த குடும்பத்தில் பிறந்தவர். அந்த குடும்பம் அப்போ ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் அந்த கோயிலுக்கு தலைவர், அரங்காவல். ஒரு நாள் சிதம்பரம் கோயிலுக்கு வர்றார். கோயில்ல அந்த காலத்தில் நடுவில் சுவர் இருந்துச்சு. நடராஜாவை எப்படி பார்க்கலாம்? கோவிந்தராஜாவை பார்க்கணும்னா இறங்கி ஓடி போய் அந்த பக்கம்தான் பார்க்கலாம். குறுக்கில் என்ன இருந்துச்சு?
செவரு. நம்ம வீடுகளில் பார்ட்டிஷன் பண்றோம் பாருங்க, அண்ணனுக்கும் தம்பிக்கும். அந்த அநியாயத்தை மாதிரி பெருமாளுக்கும் சிவபெருமானுக்கும் பார்ட்டிஷன் பண்ணி அடைச்சிருந்தாங்க. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? அந்த சுவர் இடிஞ்சு போச்சு. யார் இடிச்சிருப்பா? எனக்கு தெரியும், சொல்ல மாட்டேன், அப்புறம் சொல்றேன். இடிஞ்சு போச்சு. இடிஞ்சா எல்லாரும் செட்டியார்கிட்ட வந்துட்டாங்க. ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் சிதம்பரம் கோயிலுக்கு வந்து பார்க்கிறார். சுவர் இடிஞ்சு அப்புறப்படுத்தியாச்சு. 2 பேரையும் கூப்பிட்டார். இந்த பக்கம் ஐயர், அந்த பக்கம் ஐயங்கார். தீட்சிதர்கள் தில்லை வாழந்தன பெருமக்கள் இந்த பக்கம், அந்த பக்கம் தில்லை திருச்சித்திரகூடம் அந்த ஐயங்கார்கள். ஆமா, இந்த சுவத்தை கட்டாமலே விட்டா என்ன? முடியாது. நடராஜாவை பார்த்துட்டு கோவிந்தராஜாவை பார்க்க மாட்டோம். எப்படி இருக்கு? அவங்க நாங்களும் மாட்டோம், சுவத்தை வைக்கத்தான் வேணும். அண்ணாமலை செட்டியாருக்கு கவலை. ராத்திரி வீட்டில் போய் படுத்துட்டார். ராத்திரி தந்தி வருது. அந்த காலத்தில் தந்தினா பதறிடுவாங்க, தெரியுமில்ல? இப்போ தந்தியே கிடையாம போச்சு. அந்த காலத்தில் தந்தி. என்ன தந்தி? ராஜா சார் அண்ணாமலை செட்டியாருக்கு பேரன் பிறந்திருக்கிறான். ராஜா சார் முத்தையா செட்டியாருக்கு மூத்த பிள்ளை குமாரராஜா முத்தையா செட்டியார் அந்த குழந்தை பிறந்திருக்கிறது. சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? மகனுக்கு மகன், பேரனுக்கு, அதாவது தன்னுடைய வம்சத்து பேரன், ராஜா சார் பட்டத்துக்கு உரியவன். சந்தோஷமா இருக்கணும் இல்ல? மறுநாள் காலையில தீட்சிதர்கள் முரட்டு மாலை, ஐயங்கார்கள் அதை விட பெரிய மாலை கொண்டுகிட்டு வந்துட்டாங்க. அண்ணாமலை செட்டியார் இங்க உட்கார்ந்து இருக்கிறார். என்னன்னு கேட்டார். உங்களுக்கு பேரம் பிறந்ததா செய்தி, அதுக்குத்தான் மாலை. வேண்டாம், நான் மிகவும் வருத்தமாயிருக்கிறேன். என்ன? பேரன் பிறந்த மகிழ்ச்சியை விட தில்லை நடராஜ பெருமானையும் கோவிந்தராஜ பெருமாளையும் பிரிப்பதற்கு நடுவிலே சுவர் வைக்க வேண்டும் என்ற வருத்தம் எனக்கு அதிகமாக இருக்கிறது. வேண்டாம். எப்படி இருக்கும்? எல்லாம் திரும்பி போயிட்டார். 1 மணி நேரம் திரும்ப வர்றாங்க மாலையை கொண்டுகிட்டு. செட்டியார் அப்படி பார்க்கிறார். ஐயா சொல்லுங்க, சுவர் வைக்க வேண்டாம். ஐயா நம்ம செய்வோமாமா? சொல்லுங்க. மாட்டமே. இன்னைக்கு எல்லாரும் போய் ஒரு பக்கம் நடராஜா ஒரு பக்கம் கோவிந்தராஜா பார்த்து கும்பிடுறீங்கன்னா அதுக்கு யாரு காரணம்? ராஜா சார் அண்ணாமலை செட்டியாருங்கிற ஒரு புண்ணியவான் காரணம். ஐயா ஒரு நிமிஷம், அந்த செவரை இடித்தது யாருன்னு நீங்க சொல்லவே இல்லையே. ஆறு சக்கை. நான் நகரத்தார் டிவி கரெக்டா பிடிக்கிறாரு. அந்த சிதம்பரத்துல நடராஜாவுக்கும் கோவிந்தராஜாவுக்கும் நடுவில் உள்ள செவரை இடிச்சது யார்? யார் தெரியுமா? நடராஜாவும் கோவிந்தராஜாவும் தான். என்னடா இந்த பயலுக மாமனையும் மச்சானையும் பிரிக்கிறாங்க? சரிதானே? மீனாட்சிக்கு அண்ணன் தானையா பெருமாள். என்னடா பிரிக்கிறாங்கன்னு இடிச்சு விட்டாங்க 2 பேரும். இது தேவ ரகசியம், வெளியில சொல்லக்கூடாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒண்ணு சொல்லிட்டு முடிச்சுப்படுறேன். உங்களுக்கு தெரியாதுன்னு சிலது சொல்றேன். 3வது ஒரு செய்தி. திருவாசகம் முற்றோதல் பண்றீங்கள்ல, கையை தூக்குங்க. திருவாசகம் படிக்கிறவங்க, அடே அப்பா சந்தோஷம், நல்லா இருங்க. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? பரவாயில்ல. ஜியு போப், ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப். நான் லண்டனுக்கு போயிருந்தேன் 2023 ஜூலையில். போன வருஷம்தான். அங்கே என்ன 15 நாள் பேச போட்டிருந்தாங்க. அவங்கள்ட்ட நான் கேட்டது ஒன்று தான். பேசுகிறேன், எனக்கு ஒரு இடத்தை காட்டுங்க. என்ன, பக்கிங்ஹாம் பேலஸா? இல்லை. அந்த மெழுகு சிலை வச்சிருக்கானா இல்லையா, மியூசியம், டுசார்ட் மியூசியம், அதுவா? இல்லை. அப்ப என்ன? திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போப்பினுடைய கல்லறையை காட்ட வேண்டும். லண்டன்ல இருக்கு. இலங்கை தமிழர் கூட்டிட்டு போயிட்டார், காமிக்கிறார். சின்ன கல்லறை, கட்டடம் அவ்வளவுதான்.
தெரியுமா கதை உங்களுக்கு? 1904 ஜியு போப் இறக்க போறார். உயிர் எழுதி வச்சார். என்ன உயிர் தெரியுமா? என்னுடைய உடம்பை லண்டனில் நீங்கள் புதைத்து அதற்கு மேல் கல்லறை கட்ட வேண்டும். அந்த கல்லறைக்கான பணத்தை தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமே கொடுக்க வேண்டும். வெள்ளக்காரன் கொடுக்கப்படாது. மாணிக்கவாசகர் பிறந்த தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் மட்டுமே கொடுக்க வேண்டும். இறந்து போயிட்டாரா? அங்கிருந்து இங்கே தகவல் வந்துருச்சு. எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் தகவல் வந்துருச்சு. ஆளுக்கு 4 அணா கொடுங்கோ. இந்த 4 அணான்னு ஒன்று இருந்துச்சு தெரியுமாம்மா? 1904 4 அணா. ஒரு 50 இட்லி வாங்கலாம், சும்மா இல்லை. சரி, எல்லா பையனும் சென்னையில் ஒரு பள்ளிக்கூடம், எல்லா பையனும் ஆளுக்கு 4 அணா கொடுத்தேன். ஒரு பையன் 5 ரூபா கொடுத்தேன். ஹெட்மாஸ்டர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. தண்ணியை தொளிச்சாங்க. டேய், என் சம்பளமே மாத்தைக்கு 5 ரூபா தான்டா. என்னடா நீ 5 ரூபா கொடுக்குறேன்? சார், எங்கள் அப்பா எனக்கு திருவாசக புத்தகம் நான் 8 வயசா இருக்கிற போதே வாங்கி கொடுத்தாரு. திருவாசகம் வாங்கி கொடுத்து படிக்க வச்சவர் தான் அப்பா. செல்லு வாங்கி கொடுக்கிறவர் அப்பா இல்ல. நினப்பில் வச்சு கொடுங்க. இப்போ வாழ்க்கை பூரா செல்லா போச்சு. பொண்டாட்டியை காணோம்னா கூட பேசாம இருக்கேன். செல்லு தொலைஞ்சு போச்சுன்னா தவிக்கிறேன். தவிக்கிறானா இல்லையா? சரி, எங்க அப்பா எனக்கு திருவாசக புத்தகம் வாங்கி கொடுத்தார், படிச்சேன். இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப்புன்னு சொன்னார், கேள்விப்பட்டேன். இப்ப போப் இறந்து போயிட்டாராம். அதுக்காக என் பைய ஒன்று வச்சிருக்கேன். எங்க வீட்டுக்கு வர்றவங்கெல்லாம் எனக்கு 2 அணா 4 அணா கொடுப்பாங்க. அதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருக்கேன். ஒரு 5 ரூபா தேர்ந்துச்சு, அதை மட்டும் கொடுத்தேன். என்னால அதுக்கு மேல கொடுக்க முடியல. அந்த பையனை பாராட்டணுமா இல்லையா? இந்த கைதட்டை யாருக்கு? அந்த பையனுக்கு. இந்த பையனுக்கு என்ன பேரு? அது இல்ல முக்கியம். திருவி கல்யாண சுந்தர முதலியார். திருவிக்கான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ் ஒழுங்கா படிச்சவர்களுக்கு தெரியும். திருவிக்கா திருவாரூர் விருத்தாசல முதலியார் பிள்ளை கல்யாண சுந்தர முதலியார் திருவிக்கா. இருங்க, அவருக்கு வயசாச்சு, மனைவி இறந்து போயிட்டார், குழந்தை குட்டி கிடையாது. ரொம்ப சுருக்கமான வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை. யார்கிட்டையும் பணம் வாங்க மாட்டார். சென்னையில ஒரு குடிசை, அதுக்குள்ள கிடக்கிறார். வயசாகி போச்சு. கியாபே விஸ்வநாதம்னு திருச்சியில ஒரு பெரிய முதலாளி. அவர் வந்தார். இவரை பார்த்தார். பாவமா இருந்தது. ஒரு கடிதாசி எழுதினார். யாருக்கு? ஒரு செட்டியாருக்கு. அதான் முக்கியம், முடிச்சிடுறேன். அந்த செட்டியாருக்கு என்ன எழுதினார் தெரியுமா? திருவிக்காவை நான் பார்த்தேன். கடைசி காலத்தில் ஒரு குடிசையில் படுத்து கிடக்கிறார். மழை பெய்தால் தண்ணீர் ஓடுகிறது. நீங்கள் அவருக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்க வேண்டும். 1954 வீடு கட்டலாம், வீடு கட்டி கொடுக்க வேண்டும். ஒரு செட்டியார்ட்ட. செட்டியார் பதில் போட்டார். விஸ்வநாதத்துக்கு வணக்கம். 6 மாதங்களுக்கு முன்னால் நான் சென்னைக்கு போன பொழுது திருவிக்காவை பார்த்தேன். அவருக்காக இவ்வளவு ரூபாய்க்கு ஒரு செக்கை அனுப்பினேன். மறக்காதீங்க, ரூபாய் எனக்கு தெரியல. ஒரு வீடு கட்டுற அளவுக்கு ரூபாய் அனுப்பினேன். ஆனால் திருவிக்கா அந்த செக்கை ஒரு கடிதத்தோடு திருப்பி அனுப்பிவிட்டார். அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார், நான் இத்தனை காலமாக யாரிடத்திலும் எந்த பணத்தையும் வாங்கினதில்லை. கடைசி காலத்தில் உயிர் போகக்கூடிய சமயத்தில் உங்களிடத்தில் பணம் வாங்கியதாக வேண்டாம். உங்கள் வல்லன்மைக்கு என்னுடைய பாராட்டு, நகரத்தார்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அனுப்பிய அந்த செக்கை திருப்பி அனுப்பி இருக்கிறேன், பொறுத்து கொள்ளவும். திருவி கல்யாண சுந்தர முதலியார். இப்போ இந்த கேட்காமலே கொடுத்த செட்டியாரை பாராட்டுறதா, வாங்கிக்காம திருப்பி அனுப்பின திருவிக்காவை பாராட்டுறதா? 2 பேரையும் பாராட்டு. யார் அந்த செட்டியார்? அறப்பணிகளுக்காக மதுரையில் ஒரு கல்லூரியை கட்டி வைத்த கருமுத்து தியாகராச செட்டியார்.
ஒரு பக்கம் அழகப்பா, ஒரு பக்கம் அண்ணாமலையார், ஒரு பக்கம் கருமுத்து தியாகராஜ செட்டியார். அத்தனை பின்னால கட்டப்பட்ட அத்தனை கல்லூரிகளுக்கும் பிள்ளையார் சுழி போட்டு கொடுத்தவர்கள் இந்த மூவேந்தர்கள். தமிழ்நாட்டுக்கு சேர சோழ பாண்டியர்கள் என்றால் செட்டி நாட்டுக்கு இந்த 3 பேர். திருப்பணியை பற்றி சொல்லவே வேண்டாம். சிதம்பரத்தில் பண்ணினது திருப்பணி, இது பெரிய அறப்பணி. அறப்பணியும் திருப்பணியும்னு பேசுறதா இருந்தா சிவராத்திரி அன்னைக்கு பேசுங்க. ராத்திரி 9 காலையில் 4 வரைக்கும் பேச நான் தயார். கேட்க நீங்க தயாரா இருந்தா அது வேற விஷயம். சரிதானா? உங்க எல்லாருக்கும் நன்றி. இருந்து கேட்டவர்கள் இன்னும் சொல்ல போனா ஏற்பாடு பண்ணன பெருமக்களுக்கு 95% நன்றி. உட்கார்ந்து கேட்கக்கூடியவர்களுக்கு 98% நன்றி. நின்று கொண்டு கேட்கக்கூடியவர்களுக்கு 100% நன்றி. அடுத்த முறை சந்திப்போம். எல்லா பெருமக்கள் அத்தனை பேர் திருவடிகளுக்கும் நன்றியை தெரிவித்து, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து, நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம்.